சீனாவுடனான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக ஒருதலைபட்சமாக இருந்து வருவதாக ட்ரம்ப் ஆதங்கம். அமெரிக்காவுக்கு இந்தியா அதிக அளவில் வரி விதிப்பதாகவும் விமர்சனம். And what could those consequences be? We're going to see what happens. We're going to see what they do and what happens. I'm watching it very closely. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பாண்டில் 6வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணை. புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகள். டெல்லியில் கனமழையால் யமுனை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலச்சரிவு தொடர்வதால் போக்குவரத்து பாதிப்பு. கரூர் கிச்வார் தேசிய நெடுஞ்சாலை மூடல். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் செனாப் நதியின் நீர்மட்டம் அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சலால் அணையின் மதகுகள் திறப்பு. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நிலச்சரிவால் மண்ணில் புதைந்த வீடுகள். 3 பேர் உயிரிழப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் கனமழை நீடிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய பொருளாதாரம் தடைகளை தாண்டி 7.8% உயர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குஜராத் நிறுவனங்களுக்காக தமிழக ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம்? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. மக்கள் தலையில் சுமையை சுமத்தியதே 4 ஆண்டு கால திமுக அரசின் சாதனை. மதுரை மேலூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் கடன் பற்றி பேசுபவர்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பற்றி ஏன் பேசுவது இல்லை? எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. அரசாணை மட்டும் வெளியிட்டுவிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறிவிடுமா? முதல்வர் ஸ்டாலினுக்கு அன்புமணி கேள்வி. கிராமப்புற மக்கள் வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்குகின்றன. சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. இடஒதுக்கீடு தருவதாக மராட்டிய அரசு அறிவித்ததால் முடிவுக்கு வந்தது மராத்தாக்கள் போராட்டம்.
மும்பை ஆசாத் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொண்டாட்டம். வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக சோதனைகளை தீவிரப்படுத்தியது தமிழக சுகாதாரத்துறை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. வரும் நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த அறிவுறுத்தல். ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 65 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. தோடிங்கர் அருகே ஏரியில் மூழ்கி சிறுவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. ஆழமான பகுதிக்கு சென்றதால் நேர்ந்த விபரீதம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அவசர அழைப்பின் பேரில் டெல்லி செல்லும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். உட்கட்சி பிரச்சினை, அதிமுகவுடனான கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். கன்னியாகுமரியில் கல்லூரிகளைப் போன்று பள்ளியில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். புலி நடனம், மழலையரின் ஆட்டம் பாட்டம் என கரைபுரண்ட உற்சாகம். ₹6 கோடி முன்பணத்தை நடிகர் ரவிமோகன் திருப்பித் தர உத்தரவிடக் கோரிய வழக்கு. நடுவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதியை அணுக இரு தரப்புக்கும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி நடவடிக்கை. டெல்லியிலிருந்து இந்தூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் இன்ஜினில் தீ விபத்து எச்சரிக்கை. அவசரமாக டெல்லியில் தரையிறக்கப்பட்ட விமானம். கச்சத்தீவு இலங்கையின் சொத்து, ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என அனுரகுமார திசநாயக்க திட்டவட்டம். எந்த செல்வாக்கிற்கும் அதிகாரத்திற்கும் அடிபணிய போவதில்லை எனவும் பேச்சு. சீனா சென்றடைந்தார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். வெற்றி திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசாவை முழுமையாக கைப்பற்ற அமெரிக்கா திட்டம் என தகவல். காசாவை சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கையில் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட முடிவு. வெள்ள நீரை ஆசீர்வாதமாக கருதி வீட்டிலேயே சேமியுங்கள். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் கருத்தால் சர்ச்சை. கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு 102 கோடி ரூபாய் அபராதம். தங்க கடத்தல் வழக்கில் வருவாய் புலனாய்வுத்துறை நடவடிக்கை.